வணக்க மக்களே, நான் தான் உங்க வைரல் விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்ட புதிய 3 நெல் ரகங்களை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கோவை கோ 59 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகமும், ஏடிடி 56 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகமும், ஏடிடி 60 சொல்லக்கூடிய இந்த 3 நெல் ரகம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா புதியதா வெளியிடப்பட்ட ஒரு நெல் ரகம். அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை நிறைய விவசாயிகள் பாக்குறீங்க, பட் ஆனா லைக் போட மாட்டீங்க. நீங்க லைக் போட்டாதான் நம்மளுக்கு அடுத்தடுத்து வீடியோ போறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கும். மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. கூடவே நம்ம வீடியோவை உங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அவளுக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், மறக்காம கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விவசாய வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிபிகேஷன் வரும். நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றதே உங்களுக்கு தெளிவா புரியும். சோ விவசாயிகள் அனைவருக்குமே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான தொகுப்பா தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம். முதலாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை கோ 59 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130 நாள்ல ஒரு 135 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை இருந்தாவே போதுமானது. நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா பின் சம்பா தாளடிகளுக்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். அது மட்டும் இல்லாம நாத்து விட்டு இல்ல மிஷின் நடவு செய்யற விவசாயிகளா இருந்தா எவ்வளவு நாள்ல நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 22 நாள்ல இருந்து ஒரு 28 நாளுக்குள்ள நீங்க நடவு போட்டுறணும். இனக்கலப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெள்ளப்புண்ணின்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தை இனக்கலப்பு செஞ்சுதான் இந்த கோவை கோ 59 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நெல் ரகத்தை வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 பிப்ரவரி 2025ஆம் ஆண்டு தான் இந்த நெல் ரகத்தை வெளியிட்டிருக்காங்க. அதாவது நடப்பாண்டு தான். மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 40 மூட்டையிலிருந்து 45 மூட்டை வரைக்கும் நீங்க உயர் விளைச்சல பெறலாம். வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அடியில இருந்து ஒரு 3 அடி வரைக்கும் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. நெல்மணிகளின் எடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 நெல்மணிகளின் எடை 14 கிலோகிராம் வரைக்கும் உங்களுக்கு எடையாக கிடைக்கும். குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெடிப்பு, பாக்டீரியா, இலைக்கருகள் மற்றும் இலை உறை அழுகல் நோய்களுக்கு மிதமான எதிர்ப்பும், இலை சுருட்டு மற்றும் பித்தப்பை பூச்சிகளுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவை கோ 59 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இரண்டாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுதுறை ஏடிடி 56 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 நாள்ல இருந்து ஒரு 115 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய கால நெல் ரகம் தாங்க. விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்குருவை நவரை பட்டத்திற்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். நடவு செய்யும் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க கை நடவா இருந்தாலும் சரி இல்ல மிஷின் நடவா இருந்தாலும் சரி நாத்து விட்டு 20 நாள்ல இருந்து ஒரு 25 நாளுக்குள்ள நீங்க நடவு போட்டுறணும். இனக்கலப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா WGL 14377 சொல்லக்கூடியதும் MDU 5 சொல்லக்கூடிய இந்த 2 நெல்லும் இனக்கலப்பு செஞ்சுதான் இந்த ஆடுதுறை ஏடிடி 56 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 பிப்ரவரி 2025ஆம் ஆண்டு தான் இந்த நெல் ரகத்தை பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அதாவது நடப்பாண்டுல மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு சராசரியா பார்த்தீங்கன்னா 6250 கிலோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகசூலா கிடைக்கும். வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடியில இருந்து ஒரு 3 அடி வரைக்கும் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. நெல்மணிகளின் எடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 நெல்மணிகளின் எடை 14 கிலோகிராம் வரைக்கும் உங்களுக்கு எடையா கிடைக்கும். குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டு வெடிப்பு, பாக்டீரியா, இலைக்கருகள் மற்றும் இலை உறை அழுகல் நோய்க்கு மிதமான எதிர்ப்பு சக்தியும் உடைய நெல் ரகம். மூன்றாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுதுறை ஏடிடி 60 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130 நாள்ல இருந்து ஒரு 135 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய கால நெல் ரகங்க. விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை இருந்தாவே போதுமானது. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவை, சொர்ணவாரி, தாளடிகளுக்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நெல் ரகங்க. நடவு செய்யும் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க கை நடவா இருந்தாலும் சரி மிஷின் நடவா இருந்தாலும் சரி 22 நாள்ல இருந்து ஒரு 28 நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சணும். இனக்கலப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா KOR 49 AD 01246 சொல்லக்கூடிய இந்த 2 நெல் இனக்கலப்பு செஞ்சுதான் இந்த நெல் ரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 பிப்ரவரி 2025ஆம் ஆண்டு, அதாவது நடப்பாண்டுல தான் இந்த நெல் ரகமும் வெளியிட்டிருக்காங்க. மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 40 மூட்டையிலிருந்து 45 மூட்டை வரைக்கும் நீங்க மகசூல் பெறலாம். வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா 120 சென்டிமீட்டர் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. 1000 நெல்மணிகளின் எடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15.42 கிலோகிராம் வரைக்கும் இந்த நெல்மணிகளின் எடை வரும்.
குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழுப்பு நிற வெடிப்பு பூச்சிகள், தண்டு துளைப்பான், இலைக்கருகள், இடைமலிவுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் ரகங்க. அது மட்டும் இல்லாமல் சந்தியா NP 9359 இந்த நல் ரகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னர் இருக்கிற இந்த வீடியோ பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நெல் சாகுபடியில் நடவு முதல் அறுவடைக்கான உரம் மேலாண்மை, அதாவது 15ஆம் நாள் உரம், 45ஆம் நாள் உரம், 75ஆம் நாள் உரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னர் இருக்கிற இந்த வீடியோ பாருங்க. அது மட்டும் இல்லாமல் குறுவை பட்டத்திற்கு நடவு செய்ய ஏற்ற 10 நல் ரகங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டமில் இருக்கிற இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விவசாய வீடியோவுக்கு நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் இருக்கும் அந்த பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும், நீங்க எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த யூடியூப் சேனலுக்கு நம்மளுக்கு சோசியல் மீடியா பேஜ் இருக்கு, அதில் நீங்க இன்னும் ஜாயின் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனோட லிங்க் பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பாத்தீங்கன்னா டெய்லி போடக்கூடிய வீடியோ அப்டேட்டும், அது மட்டும் இந்த விலைவாசிகள், அதாவது நெல், மணிலா, உளுந்து இந்த மாதிரியான விலைவாசிகளும் காய்கறி விலைவாசிகளும் அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் சொன்ன தகவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமை காத்து பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான விவசாய வீடியோவுக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க, கூடவே லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் வைரல் விவசாயி. கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்க விவசாயம். நன்றி, வணக்கம், பாய், டாடா.